கோட்டு போடுறாங்கன்னா அம்பேத்கர் கோட்டு போட்டிருக்காரு, திருமா ஏன் கோட்டு போடக்கூடாது? முதல்ல வந்து இந்த ஆடையை வைத்து செய்யக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அநாகரிகமானது, மிகவும் ஒரு கேவலமானது. இந்த அரசியலை யார் செய்யறாங்க? ஒரு நடிகன் வந்து அப்படி போட்டுக்கலாம், விஜய் வந்து அதை போட்டு பார்த்தா நீங்க பாப்பீங்க, விஜய் போட்டு வரலாம், ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவர்கிட்ட அந்த பணம் இருக்கு, அப்ப அவர் போடலாம். இப்ப சீமான் பின்னாடி இளைஞர்கள் போறாங்க, அவர்களுடைய அடுத்த நிலை என்ன? இப்ப பசங்களை வந்து பனைமரம் ஏறுறாரு, நேற்று இவரும் பனைமரம் ஏறினாரு, சீமானும் வந்து பனைமரம் ஏறினாரு, கள்ள குடிக்கிறாரு, மாணவர்களை தான் இவர் டார்கெட் பண்றாரு. தோழர்களுக்கு வணக்கம். ஜூன் 14/6/2025 திருச்சியில செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் மதச்சார்பின்மை மாநாடு திருமாவளவன் அவரும் நடத்துறாரு. அது ஒரு சிறப்பான ஒரு மாநாடா இருக்கு. பல சிறுத்தைகள் அதுல கலந்துக்கிறாங்க, நல்லா அழகா நடத்தி முடிக்கிறாங்க. அதுல பல விடயங்கள் அவர் பேசுறாரு. இப்ப இங்க நம்ம என்ன பிரச்சனை இதுல இருந்து பேச வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சிறப்பா நடந்தா 2 பேர் வந்துருவாங்க. ஒண்ணு அணில் குஞ்சுகள், இல்லைன்னா இந்த சீமானுடைய தொம்பிகள், இல்லைன்னா எதுவுமே தெரியாத தங்களுடைய ஜாதியை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடிய நபர்கள் வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திருமா கோட் ஏன் போட்டுட்டு வந்து நிக்கிறாரு? திருமாக்கு வந்து அங்க திமுகல வந்து உட்கார்றதுக்கு சேர் கூட தரதில்ல, ஆனா இங்க கோட்டை போட்டுட்டு செல்ஃபி ஸ்டிக்கை தூக்கிட்டு வந்து பில்டப் காமிச்சிட்டு இருக்காப்ல, இவருக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. திருமாக்கு திமுகல சேர் தரலன்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல திருமாக்கு அங்க எத்தனை சீட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் இந்த மாதிரியாக பேசக்கூடிய இந்த நபர்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருச்சியில வந்து திருமா வந்து மதச்சார்பின்மை மாநாடு நடத்துறாரு. மதச்சார்பின்மைனா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மதத்துக்கு விரோதமானது அல்ல. நீங்க மதச்சார்பின்மை மாநாடு அவர் நடத்துறாருன்னா இப்ப பிஜேபிக்காரன் வந்துருவான், மதத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்ட்டு. மதச்சார்பின்மைனா மதத்துக்கு, அதாவது எந்த மதத்திற்கும் நாங்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள், மதத்தை சாராதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மதச்சார்பின்மை மாநாடு நடத்துறாரு. அதுல வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு கோட்டுகளை வந்து போட்டு நிக்கிறாரு. பின்னாடி வந்து வன்னியரசும் சரி இவர்கள் எல்லாமே நின்றுட்டுதான் இருக்காங்க. அப்ப அவங்க நிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு மாநாடு சிறப்பா நடத்துறாங்க, நல்ல நிறைய விடயங்களை பேசுறாங்க. அதே மாதிரி வந்து SC ST மக்கள் வந்துட்டு எந்த ஒரு விளம்பர மோகத்துக்கும் உள்ள போக மாட்டாங்க. அவர்கள் வந்து ஏன்னா அம்பேத்கர் வழியை பின்பற்றி வராங்க, அவர்கள் அந்த மாதிரியான ஒரு மாயையில போய் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல விடயத்தை சொல்றாரு. அதுல அந்த நடிகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் வந்து கோட் பண்றாரு. அந்த நடிகருங்கிறது யாருன்னு நம்மளுக்கு பச்சையாவே தெரியும், அது வந்து விஜய் தான். விஜய் பின்னாடி போகாதீங்கன்னு இவர் சொல்றது வந்து நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா நல்லதுதான். அவர் திரும்ப அங்க பேசினது அனைத்துமே பாராட்டுதலுக்கு உரியதா தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பின்னாடி இளைஞர்கள் போறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இளைஞர்களோட அடுத்த நிலை என்ன? இப்ப சீமான் பின்னாடி இளைஞர்கள் போறாங்க, அவர்களுடைய அடுத்த நிலை என்ன? இப்ப பசங்களை வந்து பனைமரம் ஏறுறாரு, நேற்று இவரும் பனைமரம் ஏறினாரு, சீமானும் வந்து பனைமரம் ஏறினாரு, கள்ள குடிக்கிறாரு, மாணவர்களை தான் இவர் டார்கெட் பண்றாரு. போய் கல்லு குடிங்கடா. ஏதோ ஒரு பையன் வந்து கேட்டானாமா, இங்க மாதிரி வெளியூர் போறக்கு, பாலக்காட்டுக்கு போறக்கு, இங்க பாண்டிச்சேரி போக வேண்டியது இருக்கு இந்த கல்லு குடிக்கிறதுக்காக, அதனால வந்துட்டு ஏதாவது இது பண்ணுங்கண்ணே அப்படின்னு கேட்டாராமா. இவர் கல்லு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை பண்றேன்னு சொல்றாரு. இப்ப விஜய்கிட்ட கிட்ட போனாலும் விஜய் நாளைக்கு என்ன பண்ணுவார்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான விடயங்களை தான் பண்ணுவாரு. விஜய் வந்து இத்தனை காலம் படம் நடிச்சிருக்காரு, அவரோட படத்துல என்ன செக்யூரிலிசம் அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் செக்யூரிலிசத்தை வந்து அவருடைய ஒரு கொள்கையா வச்சு அவர் கொண்டு போறாரு. இத்தனை நாள் அந்த படம் நடிச்சதுல அவர் என்ன செக்யூரிலிசம் பேசியிருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். திரும்ப வந்து இப்படி சொல்றாரு, நீங்க எல்லாம் இந்த தவறான திசையை நோக்கி போயிடாதீங்க, மாணவர்களாகிய நீங்கள் படிங்க, முன்னேறுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சினிமா நடிகர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கான நடிகர்கள் தான், அவர்கள் பின்னாடி போனா நீங்க அப்படியே போயிருவீங்க. நீங்க அம்பேத்கரை பின்பற்றவங்க, அம்பேத்கர் ஒரு 1000 சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒத்தவர் அப்படின்னு சொல்றாரு, அது உண்மைதானே? அதே மாதிரி கலிபோர்னியால போய் நீங்க நின்று கேட்டாலும் அம்பேத்கருக்குன்னா ஜெய்பீம் சொல்லுவாங்க, ஏன்னா அத்தனை படித்திருக்கிறார் அந்த நபர். அவர் படித்து அந்த இடத்துக்கு வந்தது. விஜய் என்ன படிச்சிருக்காரு? லோயோலா காலேஜ்ல உங்க அப்பா கையால சீட்டை வாங்கி உள்ள போய் படிச்சிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம், மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய விடயம் தான். இப்ப இவர்களுக்கு என்ன மீண்டும் மீண்டும் பிரச்சனை? விஜய் அவருக்கு வந்துட்டு சேரு கொடுக்கலையாமா, சேரு தராம தான் அவருக்கு MP சீட் கிடைச்சிருக்குதா? இல்ல எத்தனை சீட் அவருக்கு அங்க இதுல திமுக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததை நம்ம எதையோன பொருளையை கிளப்போன்னு அடிச்சு விடணும் அப்படிங்கறக்காக அடிச்சு விடுறது. அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்றாரு, டாஸ்மார்க் உடைய முதலாளி கூடிய கூட்டணியை வச்சுட்டு டாஸ்மார்க்க ஒழிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து கொடியை தூக்குறாரு. நல்லா கேட்டுக்கங்க, சாராயம் வந்து முதல்ல இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது திமுக கொண்டு வந்துச்சு, ஆனா கிடையாது. அண்ணா திமுகல எம்ஜிஆர் கொண்டு வராரு 1983. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ராஜகோபாலாச்சாரி 1937லயே கொண்டு வராரு. அப்ப இந்த விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் கொண்டு வந்ததே தெரியாம இதை சொல்றீங்க. சரி, ஒரே நாள்ல சரக்கு நீங்களால ஒழிச்சிட முடியுங்கிறீங்களா? சரி, இப்படி சரக்கு நீங்க ஒரே நாள்ல ஒழிச்சிடுறீங்க, அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இப்ப கேரளா இருக்கு,
கேரளால இந்த கொரோனா சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சரக்கு எல்லாருமே ஏன்னா 144 போட்டிருந்தாங்க, யாருமே குடிக்க முடியாது. அப்ப எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து அது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கணும் இல்லையா. இந்த சீமான் சொல்ற மாதிரி கல்லு குடிக்க போறது அதெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாது. சரி கல்லு குடிக்க போறீங்க, இது டாஸ்மார்க்ல வந்துட்டு சாராயம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முறையில் தயாரிக்கிறாங்க. நான் சாராயத்துக்கு ஆதரவா பேசல, சொல்றேன் தயாரிக்கிறாங்க. இப்ப கல்லுன்னு சொல்லி இவங்க தயாரிக்கிறாங்க. அதுல வந்து ஏதாவது மருந்து மாத்திரைகள் கலக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்ப எதையுமே எந்த ஒரு வரலாற்று ஆய்வும் இல்லாமல் எதையோ ஒரு நடிகனை, சீமான ஒரு நடிகன் தான், சீமான ஒரு டைரக்டர், ஒரு இப்ப நடிகர், அப்ப அவரை பின்பற்றி போறது எப்படி இருக்கு? இதுவே வந்து இத்தனை காலம் திருமாவை பின்பற்றி போன இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அம்பேத்கர் படிப்பகம் எல்லாம் வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிங்க அம்பேத்கர் சொன்னதை வந்து விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கோட் பண்றாரு. புத்தகத்துல இருக்கிறது அப்படியே புத்தகத்துல இருக்கிற மாதிரியே வாசிக்கிறார். அம்பேத்கர் அன்ஹிலினேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற இதுல வந்து அதுல கோர் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறார். அதை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும்? தி அன்ஹிலினேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட கோர் ஆர்குமெண்ட் என்னன்னா, the enemy you must grapple with is not the people who observe caste, but the shastras which teach them the religion of caste. Breaking up the caste system was not to bringing about intercaste dinner and intercaste marriages, but to destroy the religious notion on which the caste was founded. There cannot be a more degrading system of social organization than the Chaturvarnya, which deadens, paralyzes, cripples the people from the helpful activity. The effects of caste on Hinduism is simply deplorable. The caste killed public spirit. The caste destroyed the public charity. The caste made public opinion impossible அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஹிந்துயிசம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிந்துயிசத்துலதான் அந்த சதுர்வர்ணியான்னு ஒண்ணு கொண்டு வரான். அதுல கொண்டு வந்து அதுக்கு அடுத்தது அந்த சதுர்வர்ணம், அந்த 4 வர்ணத்துக்கு அல்லாதவர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அவர்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சமர்கள் ஒண்ணு அவங்க இந்த இதுல கூட வச்சுக்கல. அப்ப அந்த மாதிரியான இதை எதிர்த்துதான் இந்த மதச்சார்பின்மை இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? இப்ப கோட்டு போடுறாங்கன்னா அம்பேத்கர் கோட்டு போட்டிருக்காரு, திரும்ப ஏன் கோட்டு போடக்கூடாது? முதல்ல வந்து இந்த ஆடையை வைத்து செய்யக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அநாகரிகமானது, மிகவும் ஒரு கேவலமானது. இந்த அரசியலை யார் செய்யறாங்க? சரி, இப்ப விஜயோட கட்சிக்காரங்க இந்த அரசியலை செய்யறாங்க. அப்ப அவர்களுடைய மனநிலை என்ன? ஒரு நடிகன் வந்து அப்படி போட்டுக்கலாம், விஜய் வந்து அதை போட்டு பார்த்தா நீங்க பாப்பீங்க, விஜய் போட்டு வரலாம், ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவர்கிட்ட அந்த பணம் இருக்கு, அப்ப அவர் போடலாம். ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கவங்க, கஷ்டப்பட்டு முன்னேறவங்க அவங்க போடக்கூடாது. அவர்களுக்கு பொருளாதாரம் வந்தாலும் அவர்கள் அந்த ஆடையை அணியக்கூடாது. அவர்கள் இப்படித்தான் இருக்கணும். வெறுமையோட கையை கட்டிட்டு நின்னவன் இன்னைக்கு வந்து என் முன்னாடி இந்த கோட் சூட்டை போட்டு நிக்கிறானுங்கிற வைத்தறிச்சல் அது. அப்படியாப்பட்ட அந்த நபர்களுக்கு நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், நாங்க அப்படித்தாண்டா போட்டுட்டு வருவோம். திரும்ப போட்டுட்டு வந்தது அதுதான், நாங்க அப்படித்தான் போட்டுட்டு வருவோம். சில பேர் சொல்றாங்க அங்க வந்து அந்த கம்பி கிம்பி எல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னு திரும்ப சொன்னார். நாமாம் சொன்னார். ஏன் சொன்னார்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்னைக்கு வந்து கட்சியில் ஒருத்தர் சேர்ந்திருப்பான், இன்னைக்கு நான் விசிகா காரன் வந்து சேருவான், இல்ல எவனோ குடிச்சிட்டு வருவான், அவன் வந்து அங்க இருக்க அந்த பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா பொருட்களுக்கு யார் காசு கட்டுறது? நீங்க வந்து கட்டுறீங்களா? தாவியக்கா காரங்க நீங்க வந்து கட்டுறீங்களா? அப்ப அதற்கெல்லாம் சொல்லித்தாக வேண்டும். ஒரு தலைவர்னா வந்து அவருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும். ஒரு மேடையில நீங்க போய் நின்னாதான் தெரியும். மேடையில கூட்டம் வரும், அத்தனையும் அவர் சமாளிக்கணும். அவர் ஒற்றை தலைவர். அவரும் மனிதர் தான். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப வந்துட்டு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. என்னால இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் சந்திக்க முடியல, தோழர்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு நாளைக்கு நான் இத்தனை பேரை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே? அவரும் ஒரு மனிதர் தானே. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவரால் சந்திக்க முடியும்? அவருக்குன்னு ஒரு சொந்த வாழ்க்கை இருக்குல்ல. அவர் திருமணம் கூட பண்ணிக்கல. எது? இந்த மக்களுக்காக. அவங்க அம்மாவை கூட அவர் போய் பார்க்க முடியாத சூழல்ல இருக்கிறாரு. அப்ப ஒரு மனிதரால என்னென்ன முடியுமோ அதற்காக தான் முடியும். மனிதர்களுக்கு தூக்கம் முக்கியம், அவருக்கு தூக்கம் இல்லைங்கிறாரு. அப்ப நீங்க வந்து பண்ற அரசியல் பாத்தீங்கன்னா அவருடைய உடைய வச்சோ அவருடைய இதை வச்சோ ஒரு அநாகரிகமான அரசியல், அரசியலே அல்ல. விஜயுடைய அந்த அணில் குஞ்சுகளுக்கு உங்களுக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கு? உங்களுடைய மாநாடுகள் எல்லாம் சரியா நடந்திருக்கா? இங்க கோவையில SNS கல்லூரிக்கு அவர் வராரு, அந்த கேட்டுகளை எல்லாம் உடைச்சது யாரு? முதல்ல வந்து டிவிகே வந்து ஒரு மாநாடு போடுது. அந்த மாநாட்டுல எத்தனை சேருகளை உடைச்சிங்க, எத்தனை பேர் சேரை தூக்கிட்டு போனீங்க? அப்ப உங்களோடதெல்லாம் சரியா நடக்குதா? இதே இங்க மட்டும் இல்ல, சீமானுடைய கட்சியிலும் அப்படிதான். பனைமரம் ஏறாரு, கட்டையை முட்டு கொடுத்து ஏறாரு. ஆனா காலங்காலமாக அப்படித்தான் பனைமரம் ஏறிட்டு இருக்காங்களா? நெஞ்சோட அந்த தோல் உறிஞ்சிரும், அதை கட்டி பிடிச்சு அப்படி ஏறுவாங்க. அப்படி ஏறி இவர் இதை வச்சு ஏறாரு, இந்த காலை கிழிச்சுக்கிறாரு, கீழே வந்து இந்த கல்லை குடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் எதிராக, இந்த குலத்தொழிலுக்கெல்லாம் எதிராகத்தான் இவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நீங்க இவங்களுக்கு ஆதரவா நிக்கலைனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு எதிராக நீங்க செக்யூரிலிசத்தை பத்தி பேசிட்டு உங்களோட இதுல அஜெண்டால வச்சுட்டு உங்களோட கொள்கை கோட்பாடா அதை சொல்லிட்டு இந்த மாதிரியான விடயங்கள் நடந்துக்காதீங்கன்னா நம்ம கேட்டுக்கணும்.